பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தின் 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அஞ்சல்துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் உரை அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க தூய திருத்துவ பேராலயம் அமைந்துள்ளது. இந்த பேராலயம் உருவாக்கப்பட்டு 2026இல் 200வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு விழா முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் உச்சமாக இந்திய அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் உரை இன்று வெளியிடப்பட்டது. மதுரை தெற்கு மண்டல அஞ்சல் துறை அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை உயர் அதிகாரி செந்தில்குமார் தலைமையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. இந்த அஞ்சல் உரையை திருச்சபையின் பேராயர் டாக்டர் ரூபன் மார்க் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐ திருநெல்வேலி பேராயர் டாக்டர் பர்னபாஸ், பாளையங்கோட்டை சேகர தலைவர் கால்சன் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அஞ்சல் துறை கண்காணிப்பாளர் ஜடா யேசுதாசன், ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளும் முன்னிலை வைத்தனர். பாளையங்கோட்டையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த பேராலயத்தின் 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த சிறப்பு அஞ்சல் உரை பொதுமக்கள் மற்றும் திருச்சபை உறுப்பினர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். ஆலயமாக திகழ்கின்ற நமது சிஎஸ்ஐ தூய திருத்துவ பேராலயத்தின் வரலாற்றிலும் இந்திய அஞ்சல் துறை திருநெல்வேலி அஞ்சல் கோட்டத்தினுடைய வரலாற்றிலும் மறக்க முடியாத ஒரு பொன்னான தருணம். இந்த அழகிய தருணத்தில் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆயர் பெருமக்கள் மற்றும் அருட்பணியாளர்கள், மேலும் சிறப்பு விருந்தினர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய அஞ்சல் துறை திருநெல்வேலி அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருநெல்வேலியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க சிஎஸ்ஐ தூய திருத்துவ பேராலயத்தின் சிறப்பு அஞ்சல் உரையானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றது. அனைவரும் அறிந்ததே. 200 ஆண்டு கால பாரம்பரியத்தை தாங்கி நிற்கின்ற இந்த பேராலயத்தின் சிறப்பை நினைவு கூர்ந்து அதை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்படுகின்றது. அதன் பெருமையை தலைமுறைகள் தாண்டி எடுத்துச் செல்லும் ஒரு வரலாற்று சின்னமாக திகழும் என்பதில் ஐயமில்லை.